நண்பர்களே, இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவர்லெட்டோடைய டவேரா அப்படிங்கிற மாடல். ஸோ இந்த காரில் வந்து ஆல்ரெடி ஆடியோ சிஸ்டம் சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ரீமாடிஃபிகேஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட் டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படி காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் மாட்டணும். ஸோ அந்த காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் ஹைலைட் அப்படிங்கிறது ஜேபிஎலோட ஜிடிஓ. ஸோ அது சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி தான் மாட்ட முடியும் இந்த காரை பொறுத்தவரையில். இப்போ முதல்ல நாம் அந்த ஸ்பீக்கர்ஸை பார்த்துட்டு வருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் டோருக்கு மாட்டுறதுக்கு இந்த ஜேபிஎலோட ஜிடிஓ ஸ்பீக்கர்ஸ் தான் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டாக வாங்கினது. ஒன்லி 3 month யூஸ்டு ப்ராடக்ட்டு. இதோட புதியதோட ரேட் வந்து 10,500 பக்கம் வருது இப்போ ஷாப்புகளில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஹார்மனுடைய ஒரிஜினல் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ இது வந்து நமக்கு 6,500 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஒரு 4 monthக்குள்ளே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கார் வந்து சேல் ஆகினதுனால இதை வந்து கழட்டி கொடுத்தாங்க நமக்கு. ஓகேங்களா? ஸோ இது நான் வாங்கவும் இந்த கார் வச்சுருக்கக்கூடிய அந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்ட அவங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்து இனி இதை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, பேக்கில் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சின்ன ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இது வந்து டைரெக்டாக அந்த டோரில் வந்து உட்காராது. ஸோ அந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹோலு, பட் இது வந்து அத்தியாவசியம் பெரிய ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ இதை நீ நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி தான் மாட்டிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அதை விடவும் இந்த ஸ்பீக்கர்ஸ் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. இதை சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன். என்னோடய ஃபேவரட் ஸ்பீக்கர் இது. ஸோ அடிப்பொலியான ஸ்பீக்கர். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே மாட்டிட்டேன். ஸோ பேக்குக்குள்ளே ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேக்கில் சீட்டு கடியில் கண்டியெல்லாம் இப்போ தான் மாட்டிகிட்ருக்கேன். மற்றபடி டியூட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சைடுக்கு அந்த எண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஊஃபர் வந்து இந்த மாடலில் தான் மாட்டியிருக்கேன். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, இதில் 3 ஸ்பேஸர் வச்சுருக்கேன். 3 ஸ்பேஸர் வச்சு ஊஃபரை உட்கார வச்சுருக்கோம். இல்லைன்னா என்ன பண்ணோம்னாக்கா, இந்த டோர் இதுக்கு உள்ள இருக்கிற இந்த மெட்டல் டோரை கட் பண்ணி தான் இது உள்ள வைக்கணும். இது அத்தியாவசியம் கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கர் அப்படிங்கிறதுனால இதை கட் பண்ணி தான் உள்ளே வைக்கணும். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சா கூட இது பவர் உண்டோ இறங்குறப்ப அதுக்கு பேக்கில் போய் தட்டுற மாதிரி இருக்குது. எப்படி வச்சாலும் நம்ம 2 ஸ்பேஸர் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு ஸ்பேஸர் கூட வச்சுட்டோன்னா 3 ஸ்பேஸர் வச்சுட்டா பர்ஃபெக்டாக வெளியிலே நிற்கும் ஸ்பீக்கரு. எந்த வித சேர்க்க ஒன்றுமே இல்லை, நல்ல டைட்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக மெட்டல் பாடியில் ஏறுற மாதிரி ஸ்க்ரூவெல்லாம் மவுண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக விட்டுருக்கும். இனி இதில் இன்னொரு வேலைன்னா, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிக்கிடணும். ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம்னாக்கா இந்த டிஃப்ரெண்ட் பெரிய அளவுக்கு தெரியாது. ஸ்டிக்கர் அல்லது நம்ம டேம்பிங் சீட் இருக்கு இல்லையா, டேம்பிங் சீட் இடத்துல கவர் பண்ணி வச்சா கூட தெரியாது. ஸோ அந்த ஒர்க்கு மட்டும்தான் இனி பெண்டிங் இருக்குது. ஸோ அதையும் டைம் இருக்குன்னு அதை பண்ணணும். ஓகேங்களா? பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து சோனி ஆம்ப்ளிஃபையர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. சோனி ஆம்ப்ளிஃபையரு, சோனியோடைய சப் ஊஃபர் வச்சுருந்தாங்க. இந்த கிரில்லு மட்டும் என்கிட்ட இப்போ போட்டு கொடுத்தாங்க. காரணம், அதாவது திங்ஸ் எல்லாம் தட்டுப்பட்டுச்சுனாக்கா இந்த ஊஃபர் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த கிரில்லு மட்டும் என்கிட்ட போட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே பேக்கிலலாம் அவங்க ஸ்பீக்கர்ஸ் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க ஆல்ரெடி பண்ணது. ஸோ நான் வந்து என்ன பண்ணலான்னா, இது வந்து 4 channel ஆம்ப்ளிஃபையர். அதனால் இந்த 2 channel என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பண்ணிவிட்டு, கட் பண்ணலை, 2 channel வந்து 4 channel கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுறோன்னா, இனி இதில் உள்ள 2 ஸ்பீக்கர்ஸ் அவுட்டு கூட எடுத்துகிட்டோம்னாக்கா நாங்கள் பாக்ஸ் செய்துட்ருக்கேன் இல்லையா, ஸோ அந்த பாக்ஸை சீட்டு கடியில் வச்சு செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிளான். ஓகேங்களா? இது எல்லாமே அவங்க மாட்டியிருந்தது தான். இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இந்த கன்வெர்ட்டர் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த 2 channel 4 channel ஆகக்கூடிய கன்வெர்ட்டர். ஸோ அப்போ நம்ம எந்த பெரிய செலவு இல்லை, இந்த கன்வெர்ட்டர் வாங்குகிற செலவு மட்டும்தான். இங்கே 2 channel சப்ளை இருக்குது. இந்த ஒரு கன்வெர்ட்டர் கூட வாங்கி போட்டுட்டோம்னாக்கா இதை வந்து 4 channel நம்ம முழுமையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். மற்றபடி எல்லா ஒர்க்குமே இதெல்லாம் அவங்க பண்ணதான். நான் காம்பனண்ட்டு மாட்டி இந்த கிரில்லும் போட்டு இதை 4 channel ஆகி 2 பாக்ஸு ஃபிட் பண்ணியிருக்கேன்.